இந்த வீடியோ நம்ம எது குறித்து பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் எக்ஸாமுக்கு பதில் எழுத சொன்னால் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதியிருக்காங்க, விராட் கோலின்னு எழுதியிருக்காங்க, ரோஹித் சர்மா எழுதியிருக்காங்க, ஹர்திக் பாண்டியான்னு எழுதியிருக்காங்க. கொஸ்டினுக்கு பதில் எழுதுறா அப்படின்னு சொன்னால் பதில்லாம் இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ டீச்சர் என்ன பண்ணணும்? இந்த பதில் அத்தனையுமே தப்புன்னு சொல்லி அந்த பதில் எதுக்குமே மார்க் கொடுக்காம அவங்கள ஃபெயில் பண்ணியிருக்கணும்ல. ஆனால் இந்த ரெண்டு டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 56% மதிப்பெண் அந்த பசங்களுக்கு கொடுத்து நீ பாஸ்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு எப்படி வெட்ட வெளிச்சம் ஆணுச்சு? நம்மளோட முதல் பாயிண்ட். வெட்ட வெளிச்சமான பிறகு என்ன நடந்திருக்கு ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்குப்பா? முதல்ல உங்களுக்கு இந்த கேள்வி தானே இருக்குது. இந்த பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான்பூர் பகுதியில் அரசு பல்கலைக்கழகம் தான் இது. இந்த பல்கலைக்கழகத்தோட பேர் வீர் பகதூர் சிங் பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது இந்த பல்கலைக்கழகத்தோட பேர். சரிப்பா, இந்த பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட மேட்ரு நடந்திருக்கு அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற ரெண்டாவது கேள்விக்கு போகலாமா? இந்த பல்கலைக்கழகத்தோட முன்னாள் மாணவர் ஒருத்தர் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அந்த முன்னாள் மாணவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திவ்யான் சிங் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். அவர் தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் இதை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. டிசம்பர் மாதம் பல்கலைக்கழக தரப்புலேருந்து சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஏப்ரல் மாதம் இந்த முறைகேடு வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் இந்த மாணவர் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு 18 மாணவர்களோட பேர், அவங்களோட எக்ஸாம் நம்பர் இதை போட்டு இவங்களோட எக்ஸாம் சீட்டு எனக்கு தேவைப்படுது, ஏன்னா இந்த எக்ஸாம் சீட்டை மறுமதிப்பீடு செய்ய வேண்டியது இருக்குது, இதில் முறைகேடு இருக்குது அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களை போட்டு அதில் அப்ளை பண்ணியிருந்தார். அதன் வெளிப்பாடாக அவர் கேட்ட தகவலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வெளியே கொண்டு வரும்போது தான் ஒவ்வொரு எக்ஸாம் சீட்டாக வெளியே வருது. அதில் 4 மாணவர்களோட எக்ஸாம் சீட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த 4 மாணவர்களோட பதில்கள் அத்தனையுமே படித்து பார்க்கும்போது கேள்விக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் பதில்களை கொடுத்துருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு அந்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் 75 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 42 மார்க் போட்டு பாஸ் பண்ண விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 56% மதிப்பெண். இந்த மாணவர்கள் அந்த நான் முன்னாடி வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜெய் ஸ்ரீராம், ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாமல் பதில்கள் அத்தனையுமே எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட பதில்களை எழுதின இந்த மாணவர்களுக்கு பாஸ் மார்க் போட்டிருக்காங்க இந்த 2 ஆசிரியர்கள். அது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வினய் வர்மா அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், அது மட்டும் இல்லாமல் மதீஷ் குப்தா அப்படிங்கிற 2வது ஆசிரியர். இந்த 2 பேர் தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தில் மட்டும் அந்த மாணவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பல்கலைக்கழகத்தோட வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாரு. ஆளுநர் அங்கே யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆனந்தி பென் பட்டேல் அப்படிங்கிறவங்க தான் அங்கே ஆளுநர். அந்த ஆளுநர் இந்த கம்ப்ளைண்ட் அத்தனையும் பார்த்த பிறகு என்னப்பா இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு, என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் என்ன பண்ணாங்கன்னா துணைவேந்தருக்கு உத்தரவு போடுறாங்க. துணைவேந்தர் என்ன பண்ணுறாங்கன்னா பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு விசாரணையில் தான் இப்படிப்பட்ட முறைகேடு முழுமையாக வெளியே வந்திருக்கு. இந்த மாணவர்களுக்கு இந்த மதிப்பெண் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணம் வாங்கிட்டு இந்த மதிப்பெண்களை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த குற்றச்சாட்டோட மைய நோக்கமாக இருக்குது. ஒரு பணத்தை வாங்கிட்டு செமஸ்டர் எக்ஸாமில் பசங்களுக்கு இப்படிப்பட்ட ரிசல்ட்டை கொடுக்குறது அந்த பசங்களுக்கு எக்ஸாம் பற்றிய எப்படி நல்லெண்ணம் இருக்கும்? எப்படி அந்த பசங்க படிப்பாங்க? அந்த பசங்க படிக்கிறாங்க, படித்ததை வச்சு வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. ஸ்கூலுக்கு போனால் படிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் டிசிப்ளினு, காலேஜுக்கு போனால் படிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் டிசிப்ளினு. எக்ஸாம் போனால் அந்த எக்ஸாமை சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்கப்பட்ட வேலை. வேலைக்கு போனால் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யணுங்கிறது நம்ம வேலை. ஸ்கூல்லே அந்த பையன் எக்ஸாமை இப்படி ஓப்பிடிக்கலாம், இப்படி காசை போட்டோம்னு வைங்களேன் ஈஸியாக பாஸ் போட்டுருவாங்க இந்த வாத்தியாருங்க, இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், நாங்களாம் யார் தெரியுமா மாசு, எக்ஸாமுக்கெலாம் படிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒழுக்கத்தை இந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி கேவலமான சலுகைகள் கிடைக்கும் போது அந்த மாணவர்கள் அங்கே செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் வேறு வேலையை செஞ்சுட்டு நாங்கள் தான் மாசுன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சமுதாயத்துக்கு அந்த மாணவர்கள் வரும்போது சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய வேலைகளை செய்யாமல் வேறு வேலைகளை செஞ்சுட்டு நாங்கள் இங்கே மாஸ் அப்படிங்கிற அந்த புரிதல், அதாவது செய்ய வேண்டியதை செஞ்சு பெஞ்சில் உட்காந்து படித்தவன்லாம் முட்டாப்பைய கடைசி பெஞ்சில் உட்காந்து படிக்காமல் இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது அவங்க மாஸ் அப்படிங்கிற அந்த தவறான புரிதல் இந்த சமுதாயத்தில் ஊடுருவிக்கிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு போனால் படிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கொடுக்கப்பட்ட வேலை, காலேஜுக்கு போனால் படிக்கணும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்ட வேலை, வேலைக்கு போனால் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு தான் நமக்கு பணம் பே பண்ணுறாங்க. அந்த வேலையை அந்த படிப்பை நம்ம செஞ்சால் நம்ம முட்டாப்பைய படிக்காமல் இந்த மாதிரி முறைகேடாக அந்த வேலையெல்லாம் பார்க்குறவங்களாம் அறிவாளி அப்படிங்கிற அந்த தவறான பின்பம் இந்த சமுதாயத்தில் இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட கேவலமான முறைகேடுகள் தான் அந்த சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சரிப்பா, இந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணாங்க இந்த 4 பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறு எக்ஸாம் வச்சாங்க. மறு எக்ஸாமில் இந்த 4 பசங்களும் எவ்வளோ மார்க் வாங்கினாங்கன்னா 0 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்குது. 1 மார்க்கு கூட அவங்களால வாங்க முடியல. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு பணத்தை வாங்கிட்டு 42 மார்க் போட்டு நீ பாஸுப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த செமஸ்டர் ரிசல்ட்டை வச்சுட்டு அந்த மாணவர்களும் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே கொஞ்சமாக அரசல் புரசலாக பேசுவோம்ல, நான் எப்படி பாஸ் ஆனேன் தெரியுமா, நான் ஜெய் ஸ்ரீராமில் எழுந்தினேன், விராட் கோலின்னு எழுந்தினேன் மச்சான், நான் ரோஹித் சர்மா போட்டேன் மச்சான், படம் வரைஞ்சிருப்பேன்,
சரி எதுக்குன்னு விட்டேன் இப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு வெளியே வந்து நாங்கள் மாஸ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்கல்ல. பேசு பொருள் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு அது இந்த முன்னாள் மாணவர் காதுக்கு வந்த பிறகு நம்ம படித்த பல்கலைக்கழகமாயா இந்த கேவலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த அந்த முயற்சி காரணமாக தான் இந்த 2 விஷயமும் நடந்திருக்கு. இந்த மாணவர்கள் மறுதேர்வு மூலமாக 0 மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த 2 ஆசிரியர்களும் பல்கலைக்கழகத்தோட அந்த துறை ரீதியான நடவடிக்கை காரணமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. பல்கலைக்கழகத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஓகே, இவங்க பண்ணது தப்பு இல்லையா, சமுதாயத்துக்கு தவறான கருத்துக்களை ஊடுருவுறாங்கல்ல, மாணவர்களே வந்து பணம் கொடுத்து பாஸ் போடுங்க சார்னா செவ்வியில் அடித்து போடான்னு சொல்லாமல் பணத்தை வாங்கிட்டு பாஸ் போட்டது எந்த மாதிரி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் செஞ்ச செயலுக்கும் இந்த ஆசிரியர்கள் தான் பொறுப்பு. ஏன்னா மாணவர்கள் அந்த அளவு புரிதல் இல்லாத நபர்கள், இந்த ஆசிரியர்கள் தான் மாணவர்களை திருத்தணும். மாணவர்களோட தவறான புரிதலுக்கும் ஆசிரியரும் துணை போயிருக்காரு. நிச்சயமாக காவல்துறை சார்ந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் பெரிய லெவலில் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட பல்கலைக்கழகத்தில் இந்த விஷயம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். எந்த செய்தி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இங்கே தேடுங்க, ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.